சொந்தங்களே எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நவராத்திரி 5th டே அப்படின்றதுனால வெஜ் தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். சாப்பிடாதவங்க வாங்க சாப்பிட்லாம். அண்ட் தென் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ரைஸ் அண்ட் கருணைக்கிழங்கு அண்ட் சுட சுட ரசம். ஓகே. அண்ட் தென் ஏன்னா கடவுளுக்காக நம்ம அப்பப்போ லைக் இந்த மாதிரி விஷயங்கள் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கறதுன்னு சொல்லக்கூடாது, லைக் நம்மளுடைய நலம் அதில் அடங்கியிருக்கு. நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம கடைப்பிடிக்கிறது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க சாப்பிடலாம். நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் சுட சுட ரசம் ஊற்றலாம். எப்போவுமே ரசத்தோட இதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க இல்லையா? ஆனால் இதெல்லாம் தூக்கி போடக்கூடாது. அப்புறம் ரசம் ரைஸ்க்கான மரியாதை என்னங்க இருக்குது? ரசம்னாலே தக்காளி, கருவேப்பிலை, இந்த மிளகு, சீரகம் இதுதான் இல்லையா? ஸோ அதையும் தூக்கி போட்டு சாப்பிட்டா அப்புறம் அதோட டேஸ்ட்டே போயிடும். ஸோ ரசம் என்றது எப்போதுமே எல்லாம் கலந்த கலவை. அது ஒரு கஷாயம் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு கருணைக்கிழங்கு ஒரு பைட் பண்ணிக்க போகிறேன். ஓகே. வேறு லெவல் இருக்கு. வாங்க சாப்பிட்லாம். அப்படியே ரசத்தோடைய தக்காளியோடைய ஒரு பைட் இருக்கு. ரசம் வேறு லெவலில் இருக்கு. வெஜ் காம்போனா ரசத்தோடைய காலிஃப்ளவர், அந்த மாதிரி கருணைக்கிழங்கு, அந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ரசத்தோடைய வச்சு வருவேன். ஓகே சொந்தங்களே, தென் நீங்கள் என்ன லன்ச் சாப்பிட்டீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு லன்ச்சுடன் உங்களை சந்திக்கிறேன்.